ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டேயில் வந்து நான் என்ன சமைச்சேன், இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒருத்தவங்கள வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. ஏன் இப்படி மூச்சு வாங்குதான்? இப்போ தாங்க டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்ததை நானும் அறியும் வந்துட்டு வாசலில் பெருக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்து உடனே இன்ட்ரோ வீடியோ இருக்கிறேன். ஏன்னா ட்ரெஸ் மாற்ற போகிறேன். அதனால் வாங்க இப்போ போகலாம், வீடியோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு மறக்காமல் கமலை சொல்லுங்கள். எங்கள் நாத்தனாரை பற்றி கேட்டு இருந்தீங்க, அதை வந்து நாளைக்கு வீடியோவில் நான் மறக்காமல் சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோ போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த குருவிங்கள்லாம் என்னோடய வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. அழகாக வீட்டுக்குள்ளே வந்தது. இப்போ நான் எழுந்திரிச்சு போனோன்னு வச்சுக்கேன், அது பறந்து ஓடி போயிடும். அந்த பக்கம் இருக்குது அங்கே பாருங்களேன். அவ்வளோதான், பறந்துடுச்சு. அங்கே போய் மேலே உட்காந்துட்டு இருக்கு. தெரியுதுங்களா? பறந்துருச்சு. ஒன்று அந்த ஓட்டு மேலே உட்காந்துட்டு இருக்குது, இன்னொன்று பறந்துருச்சு. ரெண்டுமே பறந்துருச்சு. எவ்வளோ அழகாக இந்த வாசலில் வந்து தெரியுமா? पानी अच्छी ना सोनी पानी सब अच्छी फुल अच्छी निजे भी चाहिए देखि परिवे पानी सरीला कि कमिला देखि देती देखो। हां भाई से पानी छिल्ला रो 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 सरी गलानी ए जो ए देखियो लाल चिन्हटा वो हले देले देखि केमते हलियो ए देखियो हलुची ना एटा जदी तळु को एठी खसी आसे सेटा पानी कमी जाई छी। हो बुझि पाले जदी ऊपर को अछि किछ असुविधा ना बा से मु देखि के तापर मु काल करबा। अब तोलटा टिके परिष्कार कर दे। ए फेस ए देखा हाय देखो ए आसना साइड ओए चला हां हाथ धोइबो एसिड पानी सेवड़ा जा जा हाथ धोई के आसी ए अम्मा इन्ना पண்றாங்க माला कौन करछो ऐसे कर देखो आज कौन सरकारी இங்க ஒரு வழியா கிரேவி வந்து வச்சாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. லெட் பீஸுன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரசம் இருக்குது, இந்த பக்கம் சாப்பாடு இருக்குது. நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம், நீங்களும் வாங்க சாப்பிட. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணாங்கன்னா மாங்காய் மாம்பழம், இது வந்து பழம் காய் இல்லை பார்த்தீங்களா, வந்து கொடுத்துட்டு போனாங்க. இதுக்கப்புறம் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க யார் யார் வீட்டிலாம் மரம் இருக்குதோ அவங்களெலாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி எனக்கு கொடுப்பாங்க. நான் ஓஸ்லேயே வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னா என்கிட்ட மரம் இருக்குது, ஆனால் என்னால் சாப்பிட முடியாதுன்றதுனால எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா சார்? சாப்பிட்லாமா? இப்போ சாப்பிட்டுட்டு தூங்குங்க. தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு டான்ஸ் கிளாஸ் கிளம்புங்க. அது சாயந்தரம் சரியா? சாப்பிட்லாமா? இருங்க, அரிக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு கறி சாப்பிடும்போது பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, சமைச்சாச்சே, சாப்பாடுலாம் வாங்க. என்ன பண்ணிக்கிறீங்க? சிக்கன் தொக்கு, உங்களுக்கு இங்கே லெக் பீஸு, இந்த பக்கம் ரசம் எல்லாம் காமிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சுடுதானம் கொஞ்சம் ஆறட்டும்.
கட் பண்ணுங்க, சாப்பிடுங்க. கறி சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லுங்கள். இல்லை கறி நல்லா இல்லை, கரெக்டாக பார்க்குறேன். கறியா தப்பு பண்ணிட்டேன், கடுகு எண்ணெய் ஊற்றிட்டேன். சரி ஓகே, சுடுது ஆட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னென்ன பொருள் வாங்கியிருக்கிறேன் அது ஒரு வீடியோஸ் எடுத்துக்கிறேன். பட்டு ஃபேனு போடுறதுனால சத்தம் கரெக்டாக வரல, பேசுறது சரியாக கேட்கல. இப்போ வந்து மீன் குழம்பு செஞ்சுன்னு இருக்கிறாங்க. மீன் பொரித்து அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க, மீன் எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது எனக்கு தேவையான பொருள் மட்டும் தான், வேறு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பல்லுக்காக அதுக்கப்புறம் காலையில் இதெல்லாம் வயிற்றில் இது லைட்டாக டீ சாப்பிட்றது பதில் இது சாப்பிட்டு போகலாம். வெறும் சன்னா, டீ சன்னா, அது இல்லாமல் அது கூட முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம், அதுக்கப்புறம் இது தெரியுதா, ஏதாவது பேசுறதுல ஏதாவது இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அது இல்லாமல் அது கூட எதுவும் பச்சைப்பயிறு, இதில் வந்து டிஃபின் மாதிரி காலையில் கொஞ்சம் சாப்பிட்டு போனால் தான் நல்லா இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை வேற வயிற்றில் சாப்பிட்டு குடிக்கிறதுக்காக நல்ல பெய்தா என்னன்னு தெரில, இன்னும் பார்த்து இது வேற வயிற்றில் கொஞ்சம் ஒரு கிளாஸ் லைட்டில் போட்டு பார்த்தா நாளைக்கு காலையில் குடிக்க முடியும். இது அது இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ஷாம்பு, இதெல்லாம் காமிக்கணுமா அப்படின்னு தோணுது எனக்கு. சரி காமிச்சிட்டு எது இருந்தாலும் ஓகே ரைட்டு, இதில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது இல்லாமல் இது எனக்கு ஸ்பெஷல், நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஸ்பெஷல் ஓகே பாய். மீனி குழம்பு செஞ்சுட்டாங்கன்னு தெரில, போய் பார்க்குறேன். இப்போதைக்கு ஆஃப் பண்ண போகிறேன். மீன் போட்டுக்கினே இருக்கிறாங்க. குழம்பு ஃபஸ்ட்டு இதை பண்ணிட்டு மீன் பொரித்து போட்டிருக்கிறாங்க. கேஸ் இல்லாததுனால இந்த கொஞ்சம் கட்டை அடுப்பு வச்சு இதானே யூஸ் பண்ணுறோம். சென்னையில் நேற்று நைட்டு மழை பெஞ்சுது, இன்றைக்கி காலைல வெயில் அடிக்குது. இதை கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க, அவ்வளோதான். மீதி இங்கே பார்த்தீங்கன்னா சாதம் வெடிச்சாச்சு, அதே அடுப்பில் தான் சாதம் வெடிச்சாச்சு. அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காய்கறி அரிசி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வாங்கலை. எண்ணெய் பாக்கெட் வாங்கினேன், மசாலா கொஞ்சம் வாங்கினேன், சைடில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வாங்குகிற பொருள் எனக்கு வாரத்தில் எவ்வளோ என்னென்ன பொருள் வாங்கினோ அதை காட்டுறேன். மீனி குழம்பு நேற்று செஞ்சால் மீனி குழம்பு இன்றைக்கி நல்லா இருக்குது. நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில, புளிக்கு எதுவும் சேர்க்கலை, நம்ம ஒரு ஸ்டைல் படி நம்ம செய்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். பையா மீனி குழம்பு எப்படி இருக்கு பையா? மீன் குழம்பு நல்லா இருக்குப்பா. சரிங்க பையா, சாப்பிட்டு பாரு. சரி ஓகே, சாப்பிட்டு பார்த்துக்கலாம். சாப்பிடும்போது ஒரு சின்ன வீடியோஸ் எடுக்கிறேன். ஓகே ரைட், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு சாப்பாடு போகும்போது காட்டுறேன்.
சாமன் தியா குஸ் வாங்க, மீன் குழம்பு ரெடி, சாப்பாடு ரெடி, சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு மம்மிக்காக உறுப்பி டேஸ்ட்டு கிடையாது. இதில் உறுப்பி டேஸ்ட்டு கிடையாது. சாதா மீன் குழம்பு ஹோட்டலில் எப்படி சாப்பிடுவோம், சென்னையில் இல்லாமல் தமிழ்நாடு தவிர அதர் ஸ்டாட்டில் எப்படி மீன் குழம்பு சாப்பிடுவோம் அந்த மாதிரி டேஸ்ட்டு. ஓகே, நல்லா தான் இருக்கும். பாய் பாயா, ஒரு வேலை காட்டுவாங்க, 2 காயில் ஆஃப் பண்ணுறேன். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு வரும். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.